Hi students, Jasmine here. Ninth Max exercise 2.7 la second sum. Rationalize the denominator and simplify. இதில் 4 subdivision கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஒரு சம்மா நம்ம ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். root 48 plus root 32 by root 27 minus root 18. இந்த சம்மை எப்படி போடலான்னா இந்த ரூட் 48 தனியாக சால்வ் பண்ணணும், அது போல் ரூட் 32 தனியாக சால்வ் பண்ணணும், 27 தனியாக, அடுத்தது 18 தனியாக, அதுக்கப்புறம் அதை சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், கிவனில் இது அப்படியே இந்த கொஸ்டின் எடுத்து எழுதிக்கங்க. இப்போது ரூட் 48 நான் என்ன செய்கிறேன்னா எல் டேஷ் மூலியமாக சால்வ் பண்ண போகிறேன். லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பராக இருக்கான்னு பார்க்கணும். ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா நம்ம 2 டேபிளை சூஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் 2 டேபிள் எடுத்துக்கிறேன். 2 2s are 4, 4 2s are 8. Again 2 table, 1 2s are 2, 2 2s are 4. Again 2 table, 6 2s are 12. Again 2 table, 3 2s are 6. இப்போது இங்கே 3 இருக்கிறதுனால நான் 3 டேபிளை யூஸ் பண்ணுறேன். 1 3s are 3. அடுத்து ரூட் 32. இப்போ லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பர், அதனால 2 டேபிள் சூஸ் பண்ணுறேன். 1 2s are 2, பேலன்ஸ் 1, 6 2s are 12. Again 2 table, 8 2s are 16. Again 2 table, 4 2s are 8. Again 2 table, 2 2s are 4. Again 2 table, 1 2 is 2. அடுத்து இந்த ரூட் 27. இப்போது இங்கே ஆட் நம்பர் இருக்குது, அதனால நம்ம 3 டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். 9 3s are 27. அடுத்து 3 டேபிள், 3 3s are 9. Again 3 டேபிள், 1 3s are 3. நெக்ஸ்ட் இந்த 18, இதை ஈவன் நம்பராலேயே பண்ணலாம். 2 டேபிள், 9 2s are 18. 3 டேபிள், 3 3s are 9. Again 3 டேபிள், 1 3s are 3. இப்போது நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஆன்சரை என்ன செய்யலாம், ரூட்டுக்குள்ளே எழுதிக்கலாம். ஈக்குவல் டு இந்த ரூட் 48க்கு பதிலாக நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் எழுத போகிறேன். 1 2 3 4 4 2 இருக்குது. 2 into 2 into 2 into 2. அடுத்து இந்த ஒரு 3 3, இந்த 1 போட தேவையில்லை. அடுத்தது இந்த ப்ளஸ் அப்படியே போட்டுக்கலாம். இந்த ரூட் 32க்கு பதிலாக அதுக்கு கண்டுபிடிச்சிருக்க இந்த ஆன்சரை அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். 1 2 3 4 5 5 2 இருக்குது, அது அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 2 into 2 into 2 into 2 பை இந்த ரூட் 27க்கு பதிலாக அதுக்கு கிடச்சிருக்க ஆன்சர் எடுத்து எழுதிக்குவோம். ரூட் போட்டுக்கோங்க. 3 into 3 into 3. கொஸ்டினில் மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டுக்கலாம். அடுத்தது ரூட் 18, அதுக்கு கிடச்சிருக்கிற ஆன்சரை எடுத்து எழுதிக்குவோம். ரூட் போட்டுக்கோங்க. 2 into 3 into 3. இந்த 1 போட தேவையில்லை. அடுத்ததாக இந்த நம்பர்ஸை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இது எப்படி பண்ணலாம், இப்படி ரூட்டுக்குள்ளே 2 நம்பர் சேமாக இருந்துச்சுன்னா நம்ம ஒரு நம்பர் எடுத்துக்குவோம். இப்போது இந்த 2 2லேருந்து ஒரு 2வை நான் எடுத்துக்கிறேன். அடுத்தது இந்த இன்டூவை எடுத்து போட்டுக்குவோம். அடுத்து இந்த 2 2லேருந்து ஒரு 2 போட்டுக்குவோம். பேலன்ஸ் இந்த ரூட்டுக்குள்ளே இந்த 3 மட்டும் இருக்குது. அப்போது ரூட் 3யை அப்படியே போட்டுடுவோம். கொஸ்டினில் இப்போ ப்ளஸ் இருக்குது, அந்த ப்ளஸ்ஸை போட்டுக்கலாம். அடுத்தது இந்த ரூட்டுக்குள்ளே 2 2 இருக்கா, அதுலேருந்து ஒரு 2வை வெளியே எடுத்துடலாம். இன்ட்டு போட்டுட்டு இந்த 2 2லேருந்து ஒரு 2வை வெளியே எடுத்துட்டோம். பேலன்ஸ் ஒரு 2 மட்டும்தான் இருக்குது. இப்போது அந்த 2வை ரூட்டுக்குள்ளேயே வச்சு அப்படியே போட்டுடணும். பை இந்த ரூட்டுக்குள்ளே இந்த 2 3 இருக்குது, அதுலேருந்து ஒரு 3யை வெளியே எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் இந்த ரூட்டுக்குள்ளே ஒரு 3 மட்டும் தான் இருக்குது, அது அப்படியே ரூட்டுக்குள்ளேயே போட்டுக்கலாம். அடுத்தது இந்த மைனஸை போட்டுடுவோம். இங்கே இந்த 2 3லேருந்து ஒரு 3யை வெளியே ஆக்கிட்டோம்னா ரூட்டுக்குள்ளே 2 மட்டும் தான் இருக்குது, அந்த 2வை அப்படியே போட்டாச்சு. அடுத்து ஈக்குவல் டு போட்டுக்கலாம். இப்போது இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுவோம். 2 2s are 4, 4 root 3. இந்த ப்ளஸ் போட்டுக்குவோம். அடுத்தது இந்த 2 2s are 4, இந்த ரூட் 2 அப்படியே போட்டுக்கலாம். பை 3 into root 3, ரூட் 3ன்னு வந்துடும். மைனஸ் இந்த 3 root 2 அப்படியே போட்டுக்குவோம். அடுத்து இப்போ பாருங்கள், இந்த 2த்துலேயுமே 4 காமனாக இருக்குது, கீழே 2த்துலேயுமே 3 காமனாக இருக்குது. அதனால காமனாக இருக்கிற இந்த நம்பர்ஸை வெளியாக்கிடுவோம். இந்த 4 2 4ல் ஒரு 4 வெளியே வந்துருச்சு. பை 2 3ல் ஒரு 3 வெளியே வந்துருச்சு.
இந்த மீதி இருக்கிற நம்பரை அப்படியே எடுத்து எழுதிடுவோம். பிராக்கெட் போட்டுக்கோங்க. √3 + √2 by √3 minus √2. அடுத்து இந்த நம்பரை வந்து காஞ்சுகேட் பண்ணலாம். அதை எப்படி பண்ணுறது? கீழே இந்த டினாமினேட்டரில் இருக்கிற நம்பரை வந்து அது ஆப்போசிட் சைன் போட்டு மேலேயும் கீழே நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணணும். அதனால் இன்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ இந்த √3 அப்படியே போட்டுக்குவோம். அடுத்து இந்த சைன் இருக்குது பாருங்கள், மைனஸ் சைன், அது அப்படியே ப்ளஸ்ன்னு போட்டுக்கோங்க. இந்த √2 அப்படியே போட்டுடுங்க. இப்போது மேலே எதால் மல்டிப்ளை பண்ணுறோமோ அதே தான் கீழேயும் வரணும். √3 + √2. இப்படி செய்கிறதுக்கு பேர் தான் காஞ்சுகேட்டட். ஈக்குவல் டு இந்த 4/3 அப்படியே போட்டுக்கோங்க. இப்போது இங்கே பாருங்கள், இதில் √3யும் √3யும் மல்டிப்ளை பண்ணணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இதை இன்னொரு ஃபார்முலாலையும் இந்த சம்மை போடலாம். இங்கே √3 இருக்குது, இது போல் இதுலேயும் √3 இருக்குது. இங்கேயும் ப்ளஸ், இங்கேயும் ப்ளஸ், இங்கே √2, இங்கேயும் √2. அப்போது ரெண்டுத்துலேயும் 2 தடவை இருக்கிறதுனால இது எந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணலாம்? a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? ஈக்குவல் டு a² + 2ab + b². இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த சம்மை வந்து சால்வ் பண்ணலாம். ஆனால் நான் உங்களுக்கு இதை விட கொஞ்சம் ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்து இந்த √3யும் இந்த √3யும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்படி ரெண்டுமே வந்து ஒரே நம்பரில் ரூட்டில் இருந்துச்சுன்னா என்ன செய்யலாம்? பாருங்கள், ஒரு ரூட்டுக்குள்ளே 2 நம்பர் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு ரூட்டு கேன்சல் ஆகிடும். அப்போது 3 மட்டும்தான் இருக்கும். ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. இந்த ரூட்டு வந்து கேன்சல் ஆகிடுது. பேலன்ஸ் வந்து இந்த 3 மட்டும் தான் நமக்கு இருக்குது. அந்த 3யை மட்டும் நம்ம போட்டுக்குவோம். இங்கேயும் ப்ளஸ் சைன், இங்கேயும் ப்ளஸ் சைன், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் போட்டுக்கோங்க. அடுத்தது இந்த √3 போய் இந்த √2வை மல்டிப்ளை பண்ணுது. இப்படி ரெண்டுத்துக்குமே காமனாக ரூட் இருந்துச்சுன்னா ரூட் போட்டுக்கணும். உள்ளே உள்ள நம்பர்ஸாக மல்டிப்ளை பண்ணணும். இப்போ பாருங்கள், இப்போ ரூட் ரெண்டுத்துக்குமே இருக்கிறதுனால ரூட் போட்டுக்கிட்டேன். அடுத்தது உள்ளே உள்ள நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுவோம். 3 2s are 6. இப்போது ஆன்சர் வந்து என்ன வரும்? √6. இங்கே உள்ள டேர்ம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது இந்த √2 போய் இங்கே மல்டிப்ளை பண்ண போகுது. இங்கே ப்ளஸ் சைன், இங்கேயும் ப்ளஸ் சைன், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ன்னு போட்டுக்கோங்க. அடுத்தது இந்த √2 இந்த √3 ரெண்டுத்துலேயும் ரூட் இருக்கிறதுனால நம்ம ரெண்டுத்துக்கும் காமனாக ரூட் போட்டுக்கலாம். அடுத்தது உள்ளே உள்ள நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுவோம். 2 3s are 6. அடுத்து இந்த √2வும் இந்த √2வும் மல்டிப்ளை பண்ணணும். இந்த சைனை மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் வரும். அடுத்தது இந்த √2 இங்கேயும் √2. இப்படி 2 நம்பரும் சேமாக இருந்துக்கும் போது இந்த ரூட்டு கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆச்சுன்னா இந்த 2 மட்டும்தான் நமக்கு இருக்கும். ஓகேங்களா? இங்கே 2 மட்டும் போட்டுக்கோங்க. பை அடுத்து இந்த கீழே உள்ளதில் இங்கே மைனஸ் சைன், இங்கே ப்ளஸ் சைன். அப்போது இது வந்து a - b இன்ட்டு a + b அந்த ஃபார்மேட்டில் இருக்குங்களா? இந்த அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி வந்து எதை குறிக்கும்? a² - b² இந்த ஃபார்முலா. ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலாவில் இந்த நம்பர்ஸை அப்ளை பண்ணுவான். இப்போது ஏக்கு பதில் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? √3 இருக்குது. அப்போது √3 ஃபார்முலாவில் ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். அடுத்தது ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டுக்கலாம். அடுத்தது b இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? √2 இருக்குது. அந்த √2வை போட்டுக்கோங்க. அடுத்தது ஃபார்முலாவில் ஸ்கொயர் இருக்குது, அந்த ஸ்கொயரை போட்டுக்கலாம். ஓகே, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுல்ல? இப்போது இதை சிம்ப்ளிஃபை பண்ணணும். இந்த 4/3 அப்படியே போட்டுக்குவோம். அடுத்தது இந்த நம்பர்ஸ் ரூட்டுக்கு முன்னாடி உள்ள இந்த 3யும் இந்த 2வையும் ஆட் பண்ணிக்கலாம். 3யும் 2வும் ஆட் பண்ணால் 5 ப்ளஸ் ஒரு √6 இருக்குது, இங்கே ஒரு √6, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 2√6. அடுத்து இங்கே உள்ள ரூட்டும் இங்கே உள்ள ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் பண்ணிட்டோம்னா 3 மட்டும் தான் இருக்கும். பை 3 போட்டுக்கோங்க. இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம். அடுத்தது இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆச்சுன்னா இந்த 2 மட்டும் இருக்குது. இப்போது இந்த 4/3 அப்படியே போட்டுக்கலாம். அடுத்ததாக இந்த நம்பர்ஸ் அப்படியே போட்டுக்குவோம். 5 + 2√6 பை இந்த 3யும் 2வும் மைனஸ் பண்ணோம்னா 1 கிடைக்கும். இப்போது ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதிக்குவோம். therefore 4/3 5 + 2√6. இந்த 1 போடணும்னு அவசியம் இல்லை. டினாமினேட்டரில் இருக்கிறதுனால இந்த 1 போட தேவையில்லை. தட்ஸ் ஆல். செகண்ட் சப்டிவிஷன்
5√3 plus √2 by √3 plus √2. இதுவும் சிம்பிளான சம்மு தான். இங்க டினாமினேட்டர்ல என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு கான்ஜுகேட் எடுத்து நம்ம போடணும். இந்த கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கங்க. 5√3 plus √2 by √3 plus √2 இன்ட்டு இதுக்கு கான்ஜுகேட்டட் எடுக்கலாம். கான்ஜுகேட்டட்னா இங்கே என்ன சைன் இருக்கோ இதுக்கு ஆப்போசிட் சைனால் நம்ம மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் பண்ணணும். இந்த √3 அப்படியே போட்டுக்குவோம், ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் போட்டுக்கலாம், இந்த √2 அப்படியே போட்டுக்கலாம். பை இப்போ இந்த நியூமரேட்டரில் என்ன நம்பர் இருக்குதோ அதுவே இங்கேயே எழுதணும், √3 மைனஸ் √2. ஓகேவா? அடுத்து இப்போ இங்கே √3 இருக்குது, இங்கேயும் சேமாக √3 இருக்குது, இங்கேயும் √2 இருக்குது, இங்கேயும் √2 இருக்குது. இங்கே சைன் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு, இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸு. அப்போது இது என்ன ஃபார்முலா? a ப்ளஸ் பி a மைனஸ் பி, இந்த ஃபார்முலா தானே. அப்போது இதோட இது என்ன? a² மைனஸ் b². ஓகேவா? இங்கே a இருக்கிற இடத்துல √3 இருக்குது, இங்கே b இருக்கிற இடத்துல √2 இருக்குது. அதுபோல் இங்கேயும் a இருக்கிற இடத்துல √3, b இருக்கிற இடத்துல √2. இப்போது இந்த நம்பர்ஸை ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இங்கே a இருக்கிற இடத்துல √3 இருக்குங்களா, அப்போ √3 ஃபார்முலாவில் ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். அடுத்தது இந்த மைனஸ் போட்டுக்கலாம். இந்த b இருக்கிற இடத்துல √2 இருக்குதுங்களா, அப்போ √2 போட்டுட்டு ஃபார்முலாவில் உள்ள ஸ்கொயரை வந்து ஹோல் ஸ்கொயராக போட்டுடுவோம். நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா, இந்த 5√3ஆல் இங்கே இருக்கிற நம்பர்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணணும். இந்த √3க்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை, அப்போது 1 இருக்கிறது அர்த்தம். இப்போது இந்த 5 வந்து இந்த 1 கூட மல்டிப்ளை பண்ணுது. 1 5s are 5ன்னு போட்டுக்குவோம். அடுத்ததா இந்த √3யும் இந்த √3யும் மல்டிப்ளை ஆகுச்சுன்னா இந்த ரூட்டு கேன்சல் ஆகும். எப்படி கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள். ஒரு ரூட்டுக்குள்ளே 2 3 இருந்துச்சுன்னா ஒரு 3யை நம்ம வெளியே எடுத்துருவோமா, அப்போ ரூட்டு கேன்சல் ஆகிடுது. ஓகேவா? இன்ட்டு இந்த 3யை போட்டுக்கோங்க. இந்த டேர்ம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது இந்த 5√3 வந்து இந்த √2 கூட மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 5 இருக்குது, இங்கே ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்கிறது அர்த்தமா? அதுக்கு முன்னாடி இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ், அப்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்ன்னு போட்டுக்குவோம். இந்த 5 வந்து இங்கே 1ஓட மல்டிப்ளை ஆகும்போது 1 5s are 5ன்னு போட்டுக்கலாம். அடுத்தது இங்கே √3, இங்கே √2, இப்படி ரெண்டுத்துக்குமே ரூட்டு காமனாக இருக்கிறதுனால ஒரு ரூட்டுக்குள்ளே இந்த 3யும் இந்த 2வும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் 3 2s are 6ன்னு கிடைக்குதுங்களா, √6. இப்போது இந்த √6ஐ இங்கே போட்டுக்கலாம். அடுத்து இந்த டேர்மால் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே ப்ளஸ், இங்கேயும் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் போட்டுக்கலாம். இங்கே √2, இங்கே √3, ரெண்டுத்துக்குமே காமனாக ரூட் இருக்கிறதுனால ரூட்டை போட்டுக்கிட்டு ரூட்டுக்குள்ளே இந்த 2 நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணலாம். 2 3s are 6ன்னு போட்டுக்குவோம். அடுத்தது இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ், அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், இங்கே √2, இங்கே √2. இப்போது ஒரு ரூட்டுக்குள்ளே 2 நம்பர் சேமாக இருந்தால் ஒரு நம்பர் வெளியே எடுக்கணும் தானே. இப்போது ரூட்டு கேன்சல் ஆகி 2 மட்டும் இருக்குது, அப்போது இங்கே 2வை போட்டுக்கலாம். அடுத்து இதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணணும். இங்கே 5 × 3, 5 3s are 15 போட்டுக்கலாம். அடுத்தது இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், இங்கே 5ல் 1 போயிடுச்சுன்னா 4, அப்போது -4ன்னு போட்டுக்கோங்க. அடுத்து இந்த √6ஐ அப்படியே போட்டுக்கோங்க. இந்த -2வையும் அப்படியே போட்டுக்கலாம். பை இந்த ஸ்கொயரையும் இந்த ரூட்டையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா 3 மட்டும் தான் இருக்கும். அடுத்தது இந்த மைனஸை போட்டுக்கலாம். இந்த ஸ்கொயரையும் இந்த ரூட்டையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு 2 மட்டும் தான் கிடைக்கும். ஈக்குவல் டு, அடுத்தது இந்த 15லேருந்து இந்த 2வை வந்து மைனஸ் பண்ணணும். 13, இந்த -4√6 அப்படியே போட்டுக்குவோம். பை இந்த 3லேருந்து இந்த 2வை மைனஸ் பண்ணோம்னா 1 கிடைக்கும். இப்போது ஆன்சர் எப்படி எடுத்து எழுதிக்கலாம்டா, ஈக்குவல் டு 13 - 4√6. இந்த 1 போட தேவையில்லை, தட்ஸ் ஆல். இதோடு இந்த சமம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன், 2√6 - √5 by 3√5 - 2√6. இதோ போன சமம் மெத்தடு தான்.
இந்த சம்மையும் காஞ்சுகேட் எடுத்து தான் போடணும். காஞ்சுகேட் எப்படி எடுத்துக்கலாம்? இங்க மைனஸ் இருக்கா, இதுக்கு ஆப்போசிட் சைனால மல்டிப்ளை அண்ட் டிவிஷன் நம்ம பண்ணணும். ஓகேவா? சொல்யூஷன்ல இந்த கொஸ்டின் அப்படியே எடுத்து காப்பி பண்ணிக்கங்க. 2 root 6 minus root 5 by 3 root 5 minus 2 root 6. இப்போ இதுக்கு வந்து காஞ்சுகேட் எடுக்கலாம். இன்டூ போட்டுக்கங்க. இந்த கீழே உள்ள நம்பருக்கு வந்து சைனை வந்து சேஞ்ச் பண்ணி இங்கே எழுதிக்குவோம். இப்போ 3 root 5 போட்டுக்கலாம். ப்ளஸ் மைனஸ் பதில் ப்ளஸ் போட்டுட்டு 2 root 6 பை மேலே என்ன நம்பர் நியூமரேட்டரில் போட்டோமோ அதே தான் டினாமினேட்டரில் நம்ம போடணும். 3 root 5 ப்ளஸ் 2 root 6. அடுத்து என்ன செய்யணும்னா இந்த மேலே இருக்கிற நம்பர்ஸை அப்படியே இதோட மல்டிப்ளை பண்ணணும். இந்த கீழே இருக்கிற நம்பர்ஸை இதோட மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்க, இங்கே மைனஸ் இருக்கு, இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே சேம் நம்பர்ஸே இருக்கு ரெண்டுத்துக்கும். அதனால இது a மைனஸ் பி ஏ பிளஸ் பி ஃபார்முலாவில் இருக்குதுங்களா, ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் தானே இது இருக்குது. அப்போ இந்த நம்பர்ஸை வந்து இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். இப்போ நம்ம இங்கே ஏ இருக்கிற இடத்துல 3 root 5 இருக்குது, அது போல் பி இருக்கிற இடத்துல 2 root 6 இருக்குது, அது போல் இந்த ஏ இருக்கிற இடத்துல 3 root 5 இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ் இருக்குது. அடுத்து இந்த பி இருக்கிற இடத்துல 2 root 6 இருக்குது. ஓகேவா? இப்போது இதை வந்து இந்த ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ணிடலாம். ஓகே, இங்கேயும் 3 root 5, இங்கேயும் 3 root 5, 2 டைம்ஸ் இருக்குங்களா. அப்போது 3 root 5 ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. அடுத்தது ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டுக்கலாம். அடுத்து இந்த பி ஸ்கொயர், இங்கே 2 root 6, இங்கேயும் 2 root 6, அப்போது 2 root 6 போட்டுட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. இனி என்ன செய்யலாம்னா இந்த 2 root 6ஆல் இங்கே இருக்கிற நம்பரை மல்டிப்ளை பண்ண போகிறேன். அடுத்தது இந்த root 5ஆல் இங்கே இருக்கிற நம்பரை மல்டிப்ளை பண்ண போகிறேன். இந்த 2 root 6 வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணோம். இங்கே முன்னாடி ரெண்டுத்துக்குமே ப்ளஸ் சைன் இருக்குது, அதனால இங்கே ப்ளஸ் போட்டுக்கலாம். அடுத்தது இங்கே 2, இங்கே 3 இருக்குது, 2 3s are 6, 6 போட்டுக்கோங்க. அடுத்து இங்கேயும் ரூட் இருக்குது, இங்கேயும் ரூட் இருக்குது, அதனால் நம்ம ரூட் போட்டுக்கலாம். இங்கே உள்ள நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணணும். 6 5s are 30, 30 போடுங்க. அடுத்தது இந்த நம்பரோட இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். முன்னாடி உள்ள சைனை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்குவோம். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ன்னு போடுங்க. அடுத்தது இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, அப்போ 2 2s are 4. அடுத்து இங்கே ரூட் 6 இருக்குது, இதுலேயும் ரூட் 6, ரெண்டுமே ரூட் 6ஆக இருக்கிறதுனால ரூட்டு கேன்சல் ஆகும். அது எப்படி ஆகும்னா ஒரு ரூட்டுக்குள்ளே ரெண்டுமே ஒரே நம்பராக இருக்கும்போது ஒரு நம்பரை நம்ம வெளியே எடுப்போமா, அப்போ 6 கிடைக்கிது. இங்கே இன்ட்டு 6ன்னு போட்டுக்கோங்க. இப்போது இந்த டேர்ம் முடிஞ்சிடுச்சு. ஓகேவா? அடுத்தது இந்த டேர்மோட இதை வந்து மல்டிப்ளை பண்ணணும். இப்போது இங்கே வந்து மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். இந்த ரூட் 5க்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை, இல்லைன்னா 1 இருக்கிறது அர்த்தமா. இப்போது 1 3s are 3. ஓகே, இங்கே 3 போட்டுக்கோங்க. அடுத்தது இங்கே ரூட் 5, இங்கே ரூட் 5. இப்படி ரூட்டுக்குள்ளே ரெண்டுமே ஒரே நம்பர் இருந்துச்சுன்னா ரூட்டு கேன்சல் ஆகி நமக்கு 5 மட்டும் தான் கிடைக்கும். இன்ட்டு 5 போட்டுக்கோங்க. அடுத்து இந்த ரூட் 5 வந்து இந்த டேர்மோட மல்டிப்ளை ஆகுது. இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், இங்கே 1, இங்கே 2 இருக்குது, அப்போது 1 2s are 2. இங்கே ரூட் 5, இங்கே ரூட் 6. இப்போ ரெண்டுத்துக்குமே காமனாக ரூட் இருக்கிறதுனால ரூட் போட்டுக்கலாம். இந்த 5ஐயும் இந்த 6ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 30, 5 6 are 30யா. அடுத்து இந்த நம்பர்ஸை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இங்கே ப்ளஸ் 6 root 30 இருக்குது, இங்கே மைனஸ் 2 root 30 இருக்குது. ரெண்டுத்துக்குமே காமனாக ரூட் 30 காமனாக இருக்குது, அதனால முன்னாடி உள்ள நம்பரை மைனஸ் பண்ணிக்கலாம். 6ல் 2 போயிடுச்சுன்னா 4. இந்த ரூட் 30யை அப்படியே போட்டுக்குவோம். நெக்ஸ்ட் இந்த நம்பரை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இங்கே வந்து ப்ளஸ் சைன் இருக்கிறதுனால இங்கே ப்ளஸ் போட்டுக்கலாம். 4 6 are 24. அடுத்தது இதில் மைனஸ் சைன் இருக்குது, மைனஸ் போட்டுக்கிறோம். இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் 3 5s are 15 டிவைடட் பை. இனி இதை ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணோம்னா இந்த ஸ்கொயர் வந்து 3க்கும் இருக்குது, ரூட் 5க்கும் இருக்குது. 3யோட ஸ்கொயர் வந்து 9. அடுத்து இந்த ரூட் 5ஐ ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணால் இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகி இந்த 5 மட்டும் இருக்கும். இன்ட்டு 5 போட்டுக்கோங்க. இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் சைன் போட்டுக்கலாம். அடுத்து இதை ஸ்கொயர் பண்ணணும். இப்போது இந்த ஸ்கொயர் வந்து ரூட் 6க்கும் இருக்குது, இந்த 2க்கும் இருக்குது. இப்போ 2ஐ ஸ்கொயர் பண்ணோம்னா 4.
அடுத்து இந்த ரூட் சிக்ஸை ஸ்கொயர் பண்ணும். அப்போது இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகி இன்ட்டு 6 அப்படின்னு போட்டுடுங்க. இந்த 4√30 அப்படியே போட்டுடுங்க. அடுத்து இந்த ரெண்டு நம்பர்ஸையும் நம்ம மைனஸ் பண்ணணும். இப்போது 24ல் 15 போயிடுச்சுன்னா +9 பை இந்த நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணால் 9 5s are 45, இங்கே மைனஸ், அடுத்தது 4 6s are 24. அடுத்து இந்த கீழே இருக்கிற நம்பர்ஸை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போது மேலே அது அப்படியே எடுத்து எழுதிடுங்க. 4√30 +9 பை இந்த நம்பரை வந்து மைனஸ் பண்ணும். மைனஸ் பண்ணோம்னா 21 கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணலாம், ஆனால் உங்கள் புக் பேக்கில் வந்து இதுதான் ஆன்சராக இருக்குது. அதனால் ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதிக்கங்க. ஈக்குவல் டு 9 + 4√30, அது அப்படியே எழுதிக்குவோம், பை 21. தட்ஸ் ஆல். இதோட இந்த சமம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன். √5 பை √6 + 2 மைனஸ் √5 பை √6 மைனஸ் 2. போன சப்டிவிஷன் கொஸ்டின்லாம் வந்து ஒரு டேர்மில் இருந்துச்சு, ஆனால் இந்த சம்மை வந்து 2 டேர்மில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம்னு. இந்த சம்மை வந்து காஞ்சுகேட்டட் எடுத்து போடலாம். இதுக்கு தனியாகவும் காஞ்சுகேட் எடுத்து போட்டோம்னா சம்மு கொஞ்சம் லென்த்தியாக போகும். ஸோ இதை வந்து நான் எல்சிஎம் எடுத்து சிங்கிள் டேர்மாக மாற்ற போகிறேன். இந்த ரெண்டுத்துக்கும் டினாமினேட்டர் சேமாக இருக்கணும்னா இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். ஓகேங்களா? எல்சிஎம் எடுத்தோம்னா இதோட டினாமினேட்டர் நம்ம சேமாக கொண்டு வரலாம். இந்த நம்பர்ஸை பாருங்கள், a + b a - b அந்த ஃபார்முலாவில் இருக்குது. இதை வந்து a² - b² அப்படின்னு எழுத முடியும். அந்த ஃபார்முலாவில் இந்த நம்பர்ஸை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த a இருக்கிற இடத்துல வந்து √6 இருக்குது. √6 ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்குவோம். இந்த ஃபார்முலா என்னது? a + b இன்ட்டு a - b ஈக்குவல் டு a² - b² தானே? இப்போ இந்த ஃபார்முலா தான் இதை அப்ளை பண்ணுறோம். இப்போ a²க்கு இது போட்டாச்சு, இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டுட்டோம். அடுத்தது இந்த நம்பரு b இருக்கிற இடத்துல 2 இருக்குதா? இப்போது 2² போட்டுக்குவோம். அடுத்ததா இந்த நம்பர்ஸை வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், இதையும். இப்போது இங்கே √5 இருக்கா? √5 வந்து இதை மல்டிப்ளை பண்ணால் இந்த √5 அப்படியே போட்டுக்குவோம். அடுத்து இந்த நம்பரை வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கலாம். √6 - 2. அடுத்து இந்த மைனஸ் போட்டுக்கோங்க. அடுத்ததா இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் இந்த √5 அப்படியே போட்டுக்கலாம். அடுத்து இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த நம்பரை போட்டுக்குவோம். √6 + 2. இனி இந்த நம்பர்ஸை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து இந்த √5 வந்து √6ஓட மல்டிப்ளை ஆகும்போது ரெண்டுத்துக்கும் காமனாக ரூட் இருக்குதா? அதனால ரூட் போட்டுக்கலாம். உள்ளே உள்ள நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணால் 5 6 are 30. இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். இந்த ரெண்டுத்துலேயும் மல்டிப்ளை பண்ணோம்னா 2 × √5 2√5. அடுத்து இந்த மைனஸ் சைனை போட்டுக்கலாம். அடுத்தது இந்த √5 உள்ளே போய் மல்டிப்ளை ஆகும்போது ரெண்டுத்துக்குமே காமனாக ரூட் இருக்கிறதுனால ரூட் போட்டுக்குவோம். உள்ளே உள்ள நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணால் 30 வரும். அடுத்து இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த சைனை மல்டிப்ளை பண்ணுவோம். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் √5 × 2√5 டிவைடட் பை. இப்போது இதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணணும். இதை ஸ்கொயர் பண்ணோம்னா இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆகி இந்த 6 மட்டும்தான் இருக்கும். 6 போட்டுக்கோங்க. இங்கே கொஸ்டினில் மைனஸ் சைன் இருக்குதா? இந்த மைனஸ் போட்டுக்குவோம். அடுத்தது இந்த 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4. அடுத்து இந்த நம்பரை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். இப்போது இங்கே வந்து +√30 இருக்குது, இங்கே -√30 இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா கேன்சல் ஆகிடும். அடுத்தது இங்கே -2√5, இங்கே -2√5 இருக்குது. அதை எடுத்து எழுதிக்குவோம். -2√5 -2√5 பை இங்கே இந்த நம்பரை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 6ல் 4 போயிடுச்சுன்னா 2 வரும். ஓகே, இப்போது இந்த நம்பர்ஸை வந்து மைனஸ் பண்ணணும். இங்கேயும் மைனஸ் சைன், இங்கேயும் மைனஸ் சைன். அப்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஓகேவா? அப்போது இந்த நம்பரை ஆட் பண்ணோம்னா 2 × 2 4 மைனஸ் போட்டுக்கோங்க. அடுத்தது இந்த 2 √5ல் ஒரு √5 எடுத்து போட்டுக்கலாம். டிவைடட் பை 2.
இப்போது இதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணலாம். இதை 2 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். 1 2s are 2, 2 2s are 4. ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதிக்கங்க. ஈக்குவல் டு -2 √5. இந்த டினாமினேட்டர் உள்ள 1 போட தேவையில்லை. தட்ஸ் ஆல். இவ்வளோ தான் இந்த சம். நான் சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.